ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது கேம் தான் இந்தியன் கார் அண்ட் பைக் ரேஞ்ச் GTA. இந்த கேமை எப்படி இருக்க போது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சென்சிட்டிவாக இருக்கும், நீங்கள் விளையாடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கிளாரிட்டி ஜிடிக்கு அளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஏஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறதுனால ஏஜ் கேட்க மாட்டாங்க. ஏஜ் நீங்கள் டக்குன்னு ஒரு உங்கள் ஏஜ் ஃபேக் ஏஜ் தான் நீங்கள் போடணும். ஒரு அதிகமான நம்பரோட கீழே போடணும். 90 80 போடக்கூடாது. ஒரு 27 30க்கு மேலே தான் போகணும். ஓகேயா? இப்போ அவன் இது ஜஸ்ட் பார்த்தீங்களா, கிளாரிட்டியே சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இதான் இந்த கேம் வர அடுத்த இதிலலாம் உங்களுக்கு மிஷின்ஸ் எல்லா மிஷின்ஸும் முடித்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 போட்டு தரேன். இப்போ இது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்க கிளாரிட்டி அழகாக இருக்கும். இந்த ரோட்ரா பார்க்க இந்தியன். அப்புறம் இங்கே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, பார்த்தாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு ஆவலாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, பார்ப்போம். இங்கே நிறைய ரேம்ப்லாம் அவங்களே அடுக்கி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று இருக்குது, எதுவும் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இதுங்க பார்ப்போம். இங்கே ஒரு ஏதோ ஒன்று மியூசியம்னு நினைக்கிறேன். மியூசியமாக இல்லை, மியூசியம் இருக்காது. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. பார்த்தீங்களா, இங்கேருந்து கேட்டு ஹாஸ்பிட்டல் கூட இங்கே இருக்குது. பார்த்து ஹாஸ்பிட்டலாக நீங்கள் மூவிஸ்லாம் இதில் எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஒரு படத்தை நீங்கள் உருவாக்கலாம். ஏன்னா இந்தியன் யூடியூபில் அவங்க சொல்லலாம் பண்ண முடியாது. கார் ஷோரூம் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ரூம்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் உள்ள பார்த்தா தெரியும். ஆனால் இருக்கும், ரூம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது, ஒரு ஐலாண்டும் இருக்குது. பார்த்து நீங்கள் ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். பிரிட்ஜில் நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா ஒரு ஐலாண்ட் தெரியும். அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்படியே ரோடாக இருக்கும். நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அது விளையாடி பார்த்தா தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சீட் கோட்ஸ்லாம் இந்த ஃபோன்லேயே தருவாங்க. ஆட்ராக தேவையில்லை, சும்மாவே அப்படியே வந்துடும். ஓகேயா? நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் படிச்சிக்கலாம். ஓகேயா? இப்போ பாருங்கன்னா இந்த பிரிட்ஜு சொன்னால அந்த பிரிட்ஜு தான். அதுக்கப்புறம் ஐலாண்ட் தெரியுதா? ஐலாண்ட் தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், அங்கே தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, அங்கே பெருசாக ஒன்று ரோடு பெருசாக போயிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஓகேயா? அங்கே நல்லா ஸ்லைடு மாதிரி அதெல்லாம் ஜாலியாக உங்களுக்கு விளாட்லாம் விளையாடிக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பைக்கு ஏரியா, ஒரு ரேஸ் சென்டர் இருக்கும். அந்த சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே தான் இருக்கும். அது அவங்க ஒரு பெரிய இது போட்டுருக்காங்க, பெரிய இது பார்த்தீங்களா. நல்லா ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஸ்பீடாக போகணும். இப்போ பார்த்தீங்களா, அங்கே தெரிஞ்சு பாருங்க, கல் பட்டு எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த ஸ்டேடியம். நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஓகே, இது சூப்பராக இருக்கும். இந்த கேம் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நல்ல வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஓகே, இதோட ரஷ்பி 290 ஐக்கியோட சேனல்ஸ் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக வரேன்.